வணக்கம். என் பேர் மங்கலட்சுமி. சூரியாங்குப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன், பாண்டிச்சேரி. ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருள் எதுவுமே போடலை. இப்போதைக்கு அரிசி மட்டும்தான் போடுறாங்க. மற்றபடி எந்த ஒரு பொருளுமே போடல. மண்ணெண்ணெய், தோரம்பருப்பு, சர்க்கரை, ஆயில் இது எதுவுமே போடாமல் இருக்காங்க. செகப்பட்டை மஞ்சாட்டை வச்சும் இங்க எதுவுமே இல்லை. இப்ப செகப்பட்டைக்கு ஒரு மாதிரி, மஞ்சாட்டைக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்ப செகப்பட்டைக்கு 2 மூட்டை அரிசி வருது, மஞ்சாட்டைக்கு அந்த ஒரு இதுதான் வருது. அதே மத்த பொருள் எதுவுமே, அனாவசிய பொருள் எதுவுமே போடுறதே இல்லை சுத்தமா. தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரி கம்மி தான். ஆனா தமிழ்நாட்டுல எல்லாமே துணி சோப்புல இருந்து, ஷாம்புல இருந்து, இது தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, மண்ணெண்ணெய் எல்லாமே போடுறாங்க. ஆனா இங்க அரிசி மட்டும்தான் போடுறாங்க. மற்றபடி எதுவுமே இங்க பாண்டிச்சேரியில போடுறது கிடையாது. சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு எதுவுமே இல்லை, அரிசி மட்டும்தான். பொதுமக்களா நீங்க ரேஷன் கடையில என்னென்ன பொருள்லாம் போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? பழையபடி எப்படி போட்டாங்களோ சர்க்கரை, தோரம்பருப்பு, மண்ணெண்ணெய், அரிசி இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப அரிசி மட்டும் போடுறதுனால இன்னும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. சிவப்பாட்டை வச்சிருந்தோம், அது ஒன்னும் பயன்பாட்டுல இல்ல. அது இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இதுக்கு முன்னாடி காசா வந்துச்சு, அதுவும் இப்பதான் அந்த அரிசி போடுறாங்க. அப்ப சிகப்பட்டை வச்சிருந்து என்ன புண்ணியம், அப்ப மஞ்சட்டை வச்சிருந்து என்ன புண்ணியம், எதுவுமே ரிசீவ் இல்லையே. நான் நெல்லித்தோப்பு தொகுதியில இருக்கிறேன். 2 வருஷமா நான் ரேஷன் கடையில ஜாமான் வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். தீபாவளி கொடுத்தாங்க, பொங்கல் கொடுத்தாங்க. மாசம் அரிசி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என் குடும்பத்துல 3 பேரு. இப்ப கூட 2 பை அரிசி வாங்கிட்டு போறேன். மாசம் அரிசி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன். கடையெல்லாம் திறந்து தான் இருக்கு, நார்மலா தான் இருக்கு, எப்போதும் போல வழக்கம் போல எப்போதுமே இருக்கு. கடையில ரேஷன் கடையெல்லாம் இல்லாம இல்ல, எல்லா கடையும் இருக்கு. பருப்பு அரிசி கொடுக்குறாங்க. பருப்பு, அரிசி, எண்ணெய், மல்லிகை ஜாமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. தீபாவளிக்கு எனக்கு ஒரு 5-6 பொருள் கொடுத்தாங்க தீபாவளிக்காக. அதெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. 2 மாசமா போட்டுனுக்குறாங்க. தீபாவளி பொருளும் போட்டாங்க, தொடர்ந்து போட்டுன்னு இருக்காங்க. அவ்வளோதான். எங்களுக்கு அரிசி மஞ்சாட்டிக்கு 10 கிலோ போடுறாங்க, சவுப்பாட்டிக்கு 20 கிலோ போடுறாங்க. எங்களுக்கு தேவை கோதுமை போடுறோன்னாங்க. கோதுமை போட்டால் தேவலாம். கொஞ்சம் இல்லாத போட்டவங்களும் கொஞ்சம் நல்லது செஞ்சால் சரிதான். சர்க்கரை பருப்பு தீபாவளிக்கு போட்டாங்க. சர்க்கரை 2 கிலோ, எண்ணெய் 2 கிலோ, கடலப்பயிறு 1 கிலோ, மைதா 1/2 கிலோ, ரவை 1/2 கிலோ போட்டாங்க. இப்போ அரிசி போடும்போது கோதுமை போட்டால் கொஞ்சம் தேவலாம், இல்லாதவங்களுக்கு போட்டால் தேவலாம். என் பேர் அன்பரசன். நான் காமராஜ் தொகுதியில் கடை பார்த்துன்னு வரேன். கடை நம்பர் 18, 57, 232 3 கடை இருக்குது. இங்கே 2 வருஷமாக நாங்கள் மக்களுக்கு பொருள் போட்டு தான் இருக்கிறோம். கடையை யாருமே திறக்காமல் இல்லை, எல்லாம் திறந்து தான் இருக்கிறோம். மக்களுக்கு சிவப்பாட்டிக்கு 20 கிலோ, மஞ்சாட்டிக்கு 10 கிலோ போட்டு தரோம். தீபாவளிக்கு ஒரு 5 வகையான கிஃப்ட் பொருள் தந்தாங்க, அதுவும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் கண்டினியூவாக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மக்களும் கேட்டு தான் போகிறாங்க. எங்கள் ரேஷன் கடை பொருள் மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எதுவும் நிறுத்தலை, கண்டினியூவாக இருக்குது, கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் மக்கள் 2 வருஷமா கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மக்கள் தமிழ்நாடு மாதிரி மளிகை ஜாமான்லாம் கேட்குறாங்க. அது இல்லாத கோதுமை கேட்டாங்க. முக்கியமாக நிறைய பேர் வயசானவங்கலாம் கோதுமை முக்கியமாக எங்களுக்கு தேவை, அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு மாதிரி மளிகை ஜாமான் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், குறைவான விலைக்கு கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் கோதுமை சொல்லியிருக்காரு, இன்னும் வரல. அதான் மக்கள்கிட்டே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி இன்னும் அடுத்த மாதம் ஜனவரிக்குள்ளே போட்டுருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். வந்தோடனே ஜனவரிக்கு போட்டுருவோம். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் எந்தவித பிரச்சனை இல்லாத மக்கள் வாங்கிட்டு போறாங்க. உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க பொதுமக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் கடை எந்த அளவுக்கு இயங்குது, எவ்வளவு கொடுக்கறாங்க. மஞ்சள் கார்டுக்கு 10 கிலோ கொடுக்குறோம், சிவப்பு கார்டுக்கு 20 கிலோ கொடுக்குறோம். யாருக்கும் எந்த வேற்றுமே இல்லை, எல்லாருக்குமே பொதுவாகவே கொடுக்குறோம். புதுச்சேரி மாநிலத்தில் நாராயணசாமி பேரு. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று விஜய் மாநாடு புதுச்சேரியில் நல்ல சிறப்பாக நடந்துச்சு. எந்தவித அசம்பாவிதம் இல்லாம நடந்துச்சுங்க. புதுச்சேரி மாநில அரசு தான் அது முக்கியமா அதுக்கு அது கொடுத்துச்சு. அந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா பேசிட்டு கடைசியில திறந்து இருக்கிற ரேஷன் கடையை திறந்து இல்லைன்னு சொன்னாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா இங்க இருக்கிற அவங்களுடைய ஆளுங்க சரியான கள ஆய்வுகள் தெரியாம உள்ளவங்க இருக்கிறாங்க.
இந்த மாதிரி போனா ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிற ஒரு கட்சிக்கான பின்னடைவு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல தேர்ந்தெடுங்க. ஒரு பகுதியில் போகும்போது அங்க இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதுதான் முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சிங்கிறது. அங்க போய் பார்த்து அங்க என்ன ஆய்வு செஞ்சு அது 2 நட 3 நட அதை ஆய்வு செஞ்ச பிறகுதான் போடுவாங்க. யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறதுனால அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து ஒரு பின்னடைவா தெரியுது. இது முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும். ஏன்னா முதலமைச்சர் சிறப்பாக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை திறக்கலங்க. இது ரேஷன் கடை திறக்கலங்கிறது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ ரேஷன் கடை திறந்து மாசம் அரிசி போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்மளுக்கு போகும்போது இதை தவிர்த்தா கட்சியோட வளர்ச்சிக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே அப்டேட்ல இருக்காங்க. இந்த ரேஷன் கடை தெரிஞ்சு நகைப்புக்குரிய ஒரு பேச்சா ஆயிடுச்சுல. அதனால அது மாதிரி வார்த்தைகளை தடுத்தா இந்த கட்சியோட அடிப்படை வளர்ச்சிக்கணும். அது அந்தந்த பகுதியில் உள்ளவங்கள கள ஆய்வு செய்யறவங்கள உட்காந்துட்டு பேப்பர்ல எழுதி கொடுக்குறவங்கள தயவு செய்து அவங்களெல்லாம் அவங்களிருந்து ஒதுக்கி வச்சா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து.